இனிய தமிழ் நண்பர்களே வணக்கம். வாங்க நாம் இன்றைக்கி சுண்டக்காய் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு வாணலில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். வெந்தயம் கொஞ்சம் போட்டு 20 பல் பூண்டு உரித்து போட்டுக்கோங்க. உரிச்சிட்டு ஒரு சின்ன வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக வாசனையாக இருக்கும். அதுக்கு 20 சின்ன வெங்காயம் 20 உரித்து போடுங்க. கருவேப்பிலை போட்டு வதங்கின பிறகு நம்ம நசுக்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சுண்டைக்காயம் போட்டு நல்லா சுருளை வதங்க விடுங்க. வதங்கின பிறகு நம்ம வீட்லேயே அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள், உப்பு, டேஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு புளி கரைசலையும் ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா சுண்டைக்காய் குழம்பு ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. சுண்டைக்காய் குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லதுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.